தமிழ்நாடு நாள் விழால 3வது பரிசு வாங்கினேன். அதுல இருந்து இன்ன வரைக்கும் எதுலயும் தோத்தது கிடையாது. நானும் முதல்ல இப்படி ஸ்டைலா நின்று இருந்தேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கடைசியா சொல்லுங்க. அண்ணாவோட பேரனுக்கு செல்போன் மூலம் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு. அதை பார்த்தோடனே அவர் எனக்கு தொலைபேசி அழைப்பு கொண்டு உன்ன மாதிரி இளம் அண்ணா பற்றாளர்களால அண்ணா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு ஃபோன் பண்ணாரு. இன்னும் ரொம்ப ஆச்சரியத்தோட இருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸுக்கு அப்புறம் வர செட்டெல்லாம் மோசம் அப்படின்னு நினைச்சோம். ஆமா, இவ்வளோ பிரில்லியண்டாவும் வரானுங்க பாருண்ணா. இதுக்கே எப்படின்னா இவனோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். யாருண்ணா? சங்கமேஸ்வரன். கூப்பிட்டுலாமா? தம்பி கமான். வெல்கம் டு யோகம் வ்ளாக்ஸ். தம்பி என்ன அண்ணன் ஓவர் பில்டப்பா சொல்றாரு, அப்படி என்னன்னு வெக்கப்படுறான். முதல்ல இதான் என்ன தம்பி, நீ ஏகப்பட்ட டேலண்ட் உள்ள கட்டி வச்சிருப்பியாட்டுமே. டேலண்ட்டுக்கு வெளிப்பாடா தம்பியை ரீசெண்டா மலேசியா கூட்டு போயிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம ஃபுல்லா பாத்துருவோம். ஓகேண்ணா. தம்பி உன்னை பத்தி சொல்லு தம்பி. உன் பேரு, எத்தனாவது படிக்கிற? என் பேரு பேத்தா சங்கமேஸ்வரன். நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சங்ககிரியில படிக்கிறேன். எத்தனாவது? 10வது. 10வது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடும். அதை பத்தியும் பேசுவோம். முதல்ல நீ என்ன போட்டியில கலந்துக்கிட்ட ஞாபகம் இருக்கா? எத்தனாவது வயசுல? 6வது படிக்கிறப்ப பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டேன். ஓகே, வின் பண்ணியாச்சு. நான் வின் பண்ணியாச்சு. வேலுநாச்சியாரை பத்தி அப்பயே அங்க ஆரம்பிச்ச பயணம். மோகன்லதா மிஸ்ன்னு ஒரு தமிழ் டீச்சர் தான் அனுப்புனாங்க. ஓ சூப்பர் சூப்பர். அப்புறம் தம்பி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு போட்டியில கலந்துக்கிட்டேன். அது எத்தனாவதுல? அதுவும் 6வதுலயே தான் முதல் பரிசு. நான் 7வது படிக்கிறப்ப அப்பாவோட பழைய ஸ்கூல்ல இருந்து இப்ப புது ஸ்கூலுக்கு வந்தாரு, பணி மாறுதல். அந்த ஸ்கூல்ல நான் போய் சேர்ந்தேன். பணி மாறுதல்? நான் தமிழ் டிரான்ஸ்ஃபர் இல்ல நான் கெடுத்துட்டேன். நீ கரெக்டா தான் தம்பி சொல்ற. இந்த பனி மாறுதல்ங்கிறதெல்லாம் நான் இப்பதான் கேக்குறேன். அப்புறம் தம்பி பனி மாறுதலுக்கு அப்புறம் அப்பாவோட பள்ளியிலேயே நான் போய் சேர்ந்தேன். 7ஆம் வகுப்பு சேர்ந்த உடனே முதல் பேச்சு போட்டியா கலைஞரை பத்தி நடத்தினாங்க. கல்வி மாவட்ட அளவுல செகண்ட் வாங்கினேன். மாவட்ட அளவுல பரிசு கிடைக்கல. அது 6ல இருந்து 12 வரைக்கும். அதுக்கப்புறம் நேருல வாங்கினேன். அதுக்கப்புறம் மண்டல அளவுல நேரு போட்டி. ஓ பண்டித ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் மண்டல அளவுல பாட்டு போட்டியில பிரைஸ் வாங்கினேன். என்ன பாட்டு? காவடி சிந்து பாடி. நானும் ஒரு சிந்து. காவடி சிந்து அண்ணாமலை கவிராயிருது. அது பாடி பிரைஸ் வாங்கினேன். சரி தம்பி, நான் கொஞ்சம் இளையராஜா ஃபேன். அதுக்கப்புறம் 7வது படிக்கிறப்ப முதல்ல தமிழக அரசு இலக்கிய மன்ற போட்டி நடத்தினாங்க. எப்படின்னா 2023. அதுல நான் மாவட்ட அளவுல பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்கினேன். 6ல இருந்து 9 வரைக்கும். மாநில அளவுல சிறப்பிடம் வாங்கினேன். அதுக்கப்புறம் 8வதுல தான் அதிகமான போட்டியில கலந்துக்கிட்டு 8வதுல 6ல இருந்து 12 வரைக்கும் தமிழ்நாடு நாள் விழால 3வது பரிசு வாங்கினேன். 5000 ரூபா அப்ப பிரைஸ் வாங்கினேன். அதுல இருந்து இன்ன வரைக்கும் எதுலயும் தோத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 இடம்னா 3 இடத்துல 1 வாங்கிடுவேன். அதிகபட்சமா முதல் பரிசு வாங்கிடுவேன். மொத்தம் எத்தனை சர்டிபிகேட் இருக்கு? அது தோராயமா சொல்லணும்னா ஒரு 100க்கு மேல போகணும். சர்டிபிகேட் ஃபைல் எல்லாம் பார்த்தோன்னா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். நியூஸ் பேப்பர்லயும் நிறைய டைம் நான் வாங்கின ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டிவிலையும் பேசியிருக்கேன். புதிய யுகத்துல குரல் பேசு வாகை சுடுன்னு திருக்குறளோட கடைசி வரிய தலைப்பா கொடுப்பாங்க. அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பேசணும். மாநில அளவுல முதல் பரிசு வாங்கினேன். 10,000 ரூபா. 6ல இருந்து 8 வரைக்கும். ஜனவரி மாசம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செஞ்சாங்க 2024 வருஷம். அந்த வருஷம் நான் தான் இடைநிலை பிரிவு 6ல இருந்து 8 வரைக்கும் மாநில அளவுல வெற்றியாளர், முதல் பரிசு. அப்புறம் அதிகபட்சம் நான் வாங்கின பரிசு தொகைன்னா 6ல இருந்து 12 வரைக்கும் இப்ப சேலத்தோட எம்பியா இருக்கிற செல்வ கணபதி அவங்க கையால வாங்கின 25,000 ரூபா. கலைஞர் ஐயாவோட 100ஆண்டு விழாப்ப நடத்தின போட்டி அது. இங்க எடப்பாடியில பழனியப்பா மண்டபத்தில் நடந்துச்சு. அப்ப 8வது படிச்ச 2023 மாநில அளவுல முதல் பரிசு வாங்கினேன். 25,000 ரூபா. அரசு தனியார் எல்லாம் கலந்துக்கலாம். ஸ்ரீராமும் அதே மாதிரிதான், அரசு தனியார் எல்லாம் கலந்துக்கலாம். கலை திருவிழால 8வது படிக்கிறப்ப மாவட்ட அளவுல 6ல இருந்து 8 வரைக்கும் முதல் பரிசு வாங்கினேன். மாநில அளவுல 3வது பரிசு வாங்கினேன். எப்ப படிப்பேன்? நான் ஹோம்ஒர்க் எல்லாம் அதெல்லாம் நைட்டு தூங்குறதெல்லாம் ஒரு 11:30 12,000 எல்லாம் படிப்பேன். எல்லாமே படிப்பேன். வகுப்புல நான் தான் முதல் மதிப்பேன். 450க்கு மேல வாங்கிடுவேன். 457, 58, 59, 60, 62 இப்படி வாங்கிடுவேன். கணிதத்துல எப்படியாவது 100 வாங்குவோம், இல்லைன்னா 97, 98 வாங்குவோம். இது லோக்கல்ல முன்னாடி அங்க நின்று நான் இங்க வந்துட்டு பார்த்தே இல்லையா? நானும் முதல்ல இப்படி ஸ்டைலா நின்று இருந்தேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கடைசியா சொல்லுங்க.
சரி ஓகே. ஃபாரின் போனதா கேள்விப்பட்டேன். ஃபாரின் வந்து நான் 8வது படிக்கிறப்ப இலக்கிய மன்ற போட்டியில மாவட்ட அளவுல முதல் பரிசு வாங்கினேன். பேச்சு போட்டியில ஓகே. மாநில அளவுல சிறப்பிட வாங்கினேன். அதுல வந்து இலக்கிய மன்றத்துல 25 பேர் பேச்சு, கட்டுரை, கவிதை. அதுல பேச்சு போட்டி, கட்டுரை இது 3ஐயும் சேர்த்து 25 பேர் எடுப்பாங்க. அதுல நானும் ஒருத்தர் செலக்ட் ஆகி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களோட மலேசியா சுற்றுலா போன ஒரு வாரம். அங்க போய் என்ன பிரைஸ் அடிச்சது? அங்க சும்மா ஜாலியா சுத்தி காமிப்பாங்க எல்லா இடத்தையும். நீங்க அங்க போய் ஏதாவது புக் சென்டர் இருக்கு? அங்க போய் லைப்ரரி கூட்டிட்டு போறாங்க. லைப்ரரியில அண்ணாவை பத்தி பேசினேன். அண்ணாவை பத்தி பேசினதுல அங்க வந்து கோஆர்டினேட்டர் விஜய் ஆனந்த்ங்கிறவர் அறிஞர் அண்ணா பேர் வைங்கிற அண்ணா. ஓகே. அண்ணாவோட பேரனுக்கு செல்போன் மூலம் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு. அதை பார்த்தோடனே அவர் எனக்கு தொலைபேசி அழைப்பு கொண்டு உன்ன மாதிரி இளம் அண்ணா பற்றாளர்களால அண்ணா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு போன் பண்ணாரு. அது உண்மைதான். இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நான் பேசின அண்ணா வீடியோ எல்லாம் வந்திருக்கு. ஓ, அண்ணா ரொம்ப பிடிக்குமா? அண்ணா ரொம்ப. அண்ணாக்கு அப்புறம் எம்ஜிஆர் பிடிக்கும். எம்ஜிஆர் பிடிக்குமா? சிஎம்மா இருக்கனால பிடிக்குமா? சிஎம் அவர் கட்சி பதவி ஏத்து அவரு மக்களுக்கு படம் பிடிக்கும். படத்துல இருந்தே படத்துல இருந்தே பாத்திருக்கியா? படத்துல இருந்தே நான் 2011 ஆகஸ்ட் 21. 2011 எம்ஜிஆர் படம் எப்படி உனக்கு தெரியும்? திருக்குறள் போட்டி நடத்தினாங்க, கவிதை போட்டி. நான் மரபு கவிதை எழுதுவேன். அந்த கவிதை போட்டியில பிரைஸ் வாங்கினோடனே சென்னை வர சொன்னாங்க. இப்ப தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரா மூபே சாமிநாதன் இருக்காரு, அவருதான் பிரைஸ் கொடுப்பாரு. 2025 ஜனவரியில போனப்ப எப்ப சென்னை போனாலும் அண்ணா சமாதிக்கும் கலைஞருக்கும் போயிட்டு வருவேன். அப்ப எம்ஜிஆருக்கு போயிட்டு வந்தோடனே இங்க அத்தனை பேர் இருந்தாங்க. அதுல இருந்து அவர் மேல எனக்கு ஒரு கூட்டமாவே இருக்கு. அதுல இருந்து எப்பயுமே அண்ணா கலைஞர் தம்பி அவர் சமாதியில காதை வச்சு கேட்டிருக்கிறியா? வாட்ச் டிக்கெட் அது தெரியலன்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சமாதியை சுத்தி வேலி போட்டிருக்காங்க தானே, போக முடியாது. அப்படியா? அதுல இருந்து எம்ஜிஆர் மேல ஏற்பு வந்துருச்சு. லைப்ரரி போனா ஒரு புக்கெல்லாம் எங்க அப்பா எடுத்துட்டு வருவாரு, உட்காந்து படிப்பேன். அவரோட சுயசரிதை எல்லாம் படிச்சிருக்கேன். அவரது வந்து நான் என் பிறந்தேன்னு ஒரு சுயசரிதை 2 பாகம் வந்திருக்கு, அது படிச்சிருக்கேன். அப்புறம் ஃபுல்லா படிச்சிருக்கேன். அப்புறம் அவரோட கேள்வி பதில்கள் படிச்சிருக்கிறேன். அவரோட படம் எல்லாம் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட உனக்கு பிடிச்ச குணாதிசயம்னா காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவா மாத்தினது வந்து அரசியல் ரீதியா நான் சொல்ல அவருடைய பர்சனல் குணாதிசயம். எம்ஜிஆர்னா இப்படிதான் அவர், இதனால அவர் எனக்கு பிடிக்கும். எம்ஜிஆர்னா நல்லா கருத்து படத்துல சொல்லுவாரு, பாடல்ல சொல்லுவாரு. சூப்பர். ஓகே. எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு தம்பி. அவர் வந்து இன்ப அதிர்ச்சி கொடுப்பாராம். சர்ப்ரைஸ். எனி டைம் வந்து யாருக்காவது இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டே இருப்பாராம். ஸோ அதுல வந்து நிறைய நல்லது தானே இன்ப அதிர்ச்சி. நான் உங்களுக்கு விஷயம் இன்பமா கொடுக்குறேன் அப்படின்றப்ப அது நல்ல விஷயம் தானே. அது வந்து அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. எனக்கு இந்த பையன்ட்ட இன்னொன்னு பிடிச்சது இருக்குன்னா அவர் படத்தை பார்த்துருக்கேன். அவரு வந்து 1947 மந்திரி குமாரியில ஹீரோவா நடிச்சாரு, கதாநாயகனா நடிச்சாரு. அதுல இருந்து மந்திரி குமாரியில இருந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் கடைசி படம் வரைக்கும் பார்த்துருக்கேன். சிடி வச்சு டெக்கு போட்டு கூட பார்த்துருக்கேன். போடா டிவியில வராத படத்தெல்லாம் கடையில வாங்கிட்டு வந்து. எங்க தம்பி இருக்கு நீ? இவ்வளவு எங்க இருந்து நீ? நல்ல விஷயம் தான். அவருடைய நல்ல பண்புகளை வந்து ஃபாலோ பண்ண. இப்ப பாருங்க ஜெனரேஷன் வெளியே சொன்னா கூட எம்ஜிஆர் ஃபேனான்னு கிண்டல் பண்ற அளவுக்கு தான். எம்ஜிஆர் படம் தியேட்டர்ல எதுவும் போட மாட்டாங்க. அப்படி போட்டா நான் எங்கேயோ போட்டிக்கு போயிருவேன், படம் பாக்குற வாய்ப்பு வராது. இருந்தாலும் அந்த படத்தை பாத்துருவேன். சிடி வாங்கிட்டு வந்தா வீட்டுல பார்த்து. சரி ஓகே. இப்ப வந்து நம்ம 2 பேரும் தம்பிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறோம். இன்ப அதிர்ச்சினா என்ன? நமக்கு தம்பி இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் நாம அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறோம். என்னன்னா நம்ம ஒரு டைட்டில் சொல்லிடுவோம். அந்த டைட்டில் இமீடியட்டா அவர் வந்து ஒரு 1 மினிட்ல கட்டுரை சொல்லணும், பேச்சு போட்டி. ஓகே பண்ணிடலாமா? நீ சொல்லு தம்பி, என்ன டைட்டில்? இதெல்லாம் திடீர்னு என்கிட்ட திருப்பிட்டீங்க. கேமராக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்ல போறேன், ஏதோ ஒன்று யோசிச்சு சொல்லுன்னு. ஆன் தி ஸ்பாட்ல இன்பது இது எனக்கு தானே. இதுல எனக்கு இன்ப அதிர்ச்சி எல்லாம் இல்ல, வெறும் அதிர்ச்சி. சரி, இப்ப ரீசெண்டா ஆசிரியர் தினம் வந்துச்சுல, ஆமாண்ணா, அத பத்தி டக்குன்னு சொல்லலாமா? சொல்லு தம்பி. ஆசிரியர்கள் ஏன்னா அப்பாவும் ஆசிரியர் தானே, அதனால உனக்கு கனெக்ட் ஆகும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று வாழ்ந்தவர்கள் தான் ஆசிரியர்கள். ஏனியுமாய் தோணியுமாய் இருந்து வாழ்க்கை கடலை கடக்க உதவியவர்கள் தான் ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் இத்தனை கலெக்டர்களும் டாக்டர்களும் உலகத்தை உருவாக்குபவர்களும் பிறந்திருக்க முடியாது. ஆசிரியர் எழுதிய அந்த சாக்பீஸில் தான் ஒவ்வொரு கலெக்டரும், ஒவ்வொரு டாக்டரும், ஒவ்வொரு மருத்துவரும், ஒவ்வொரு பொறியியலாளரும், ஏன் ஆசிரியர்களைப் போலவே ஆசிரியர்களாக உருவாகி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கடினமான பணி என்றால் ஆசிரியர் பணிதான்.
ஒரு மாணவரின் குணாதிசயங்களை புரிந்து கொண்டு அந்த மாணவரை வாழ்க்கையில் எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை முதலில் தான் புரிந்து கொண்டு அந்த மாணவருக்கு தான் புரிந்து கொண்டதை செயல்படுத்த வேண்டும். உலகத்திலேயே மிக சிறப்பான பணி, மிக கடினமான பணி, ஒரு மாணவரை ஒரு மிகப்பெரிய தலைவராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு இந்திய துணை குடியரசுத் தலைவராக, ஒரு குடியரசுத் தலைவராக, ஒரு மாவட்ட ஆட்சியராக, ஒரு மருத்துவராக, ஒரு பொறியியலாளராக உருவாக்குவதற்கு காரணம் அவர்கள் ஆசிரியரே. எந்த ஒரு மாணவர் ஆசிரியரை தெய்வமாக மதிக்கிறாரோ அந்த மாணவர் தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார். மாணவர்கள் ஆசிரியரை எவ்வளவோ கேவலத்திற்கு திட்டுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு வாழ்க்கையை உயர பாடுபட்டவர்கள் தான் ஆசிரியர்கள். தானும் உயர வேண்டும் என்று நினைத்தார்கள். தன் மகனை விட தான் மகனாக நினைக்கும் மாணவர்களும் உயர வேண்டும் என்பதை வாழ்க்கையில் நினைத்தார்கள். இந்த ஆசிரியரிடத்தில் நாம் நம் ஆசிரியருக்கு செலுத்தும் நன்றி என்றால் அவர்கள் கூறும் கொள்கையும் அவர்கள் கூறும் அறிவுரைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடித்து வாழ்வில் உயர்வதே நாம் அவர்களுக்கு திருப்பி செய்யும் கடமையாகும். அதை தவிர அவருக்கு நாம் வேறு எந்த அதிர்ச்சியும் கொடுக்க முடியாது. எனவே மாணவர்களாகிய நாம் ஆசிரியர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகளையும் போதனைகளையும் கடைபிடித்து வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம். எங்க அம்மா சத்தியமா நாங்க இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. இப்பதான் டைட்டில் சொன்னோம். நான் அது ஸ்டாப்பே இல்லை பாருண்ணா. கொஞ்ச நேரம் இப்படி யோசிப்போம். அதெல்லாம் இல்ல, நாம சொல்றதுக்கு முன்னாடியே வணக்கம். இப்போ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அரசியல்வாதிகளே பேப்பர் போட்டு தான் வெரி டேலண்டட். இதுக்கு வந்து உண்மையாலுமே கிரேட். அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் கொஞ்சம் பாத்திரலாம் அந்த பையனது. இது மறந்தே இருக்குமே தம்பி உனக்கு. இது எங்க வாங்கணும் எழுதி வச்சுக்குவியா? இது நம்ம அங்க வாங்கணும். ஓ அதுலயே எழுதி பிரைஸ் மணியும் நிறைய வாங்கிருக்காங்க. நீங்க என்ன சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க? தெரியல தம்பி, தெரியல. ஏன்னா இது வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சுல, 25 வருடம். இல்ல அப்படி இல்ல, நான் நிறைய வாங்கிட்டா அது என்னன்னு மறந்துடும். நான் லாஸ்டா ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் 45,000 கட்டி படிச்செல்லாம் நான் போன வருஷம். இல்ல நீ சர்டிபிகேட் இவ்வளவு நேரம் சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லெமன் இன் தி ஸ்பூன், அப்புறம் அந்த அதுக்கெல்லாம் சர்டிபிகேட் தராங்களே எங்க ஊர்ல. எங்க ஊர்ல சோப்பு டப்பா, பொங்கல் போட்டினா அதெல்லாம் ஸ்கூல்ல. அதான் மெயின் போட்டி அந்த ஸ்கூல்ல. ஆமா, நீங்க டவுனுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு பொங்கல் போட்டியெல்லாம் நடத்த மாட்டாங்க தான். வில்லேஜ்ல லெமன் இன் தி ஸ்பூன் ஜெயிச்சோமா. வசதியான ஊரா இருந்தா சில்வர் கப்பு, அதுல ஏதாவது போட முடியலாம் இல்ல மிச்சர் போட்டு சண்டை போட்டு வந்து வாங்குவாங்களே. எங்கடா எனக்கு அந்த லெமன் இன் தி ஸ்பூனு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பூன் இருக்காது, லெமன் இருக்கு. நிறைய சேட்டை பண்ணுவோம். நான் அதே மாதிரி இந்த ஊசியில நூல் கோக்குறது, அதுக்கு ஆமாண்ணா, அதுக்கு நாங்க ஒண்ணு பண்ணிருக்கோம். இது என்னன்னா 2 நூல் வச்சிருப்போம். டக்குன்னு இப்படி கோத்திட்டே போற மாதிரி பக்கத்துல போகும்போது வேற எது கோத்துனது இப்படி கொடுத்துருவோம். இந்த குடத்தை அள்ளிட்டு போய் பாட்டில் நிரப்புறது இல்லைன்னா லுங்கி கட்டி இருப்போம். லுங்கி ஃபுல்லா நினைச்சுக்குவோம், கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நான் சொன்ன எல்லா போட்டியும் எங்க ஸ்கூல்ல அவார்டு கொடுக்குற போட்டி. ஓ ஓகே ஓகே. நீங்க பொங்கலுக்கு வந்து பாருங்க, நம்ம ஊருக்கு பயங்கரமா இருக்கும். இப்போ நீங்க விளையாடுவீங்களா? ஆமா தம்பி,
என்ன தம்பி அது ஜல்லிக்கட்டு விடலான்னு இருக்கிறோம் எங்க ஊர்ல. நீ விளையாடவே மாட்டியா? நீ கிரவுண்ட்ல விளையாடவே இல்லையா தம்பி? கிரவுண்டுலலாம் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிரிக்கெட் பிடிக்கும். கிரிக்கெட் விளையாடுவேன். சூப்பர். அதுவும் விளையாடணும் இல்லைன்னா? கிரிக்கெட் விளையாடுவேன், செஸ் விளையாடுவேன். இல்ல ஓடி ஆடி விளையாடணும். ஓடி ஆடி விளையாடணும் என்னை பார்க்க. ஒரு காலத்துல சரி விடு, சரி பழசுல 10-15 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கே தெரியும் தம்பி. ஸ்கூல் புக்கெல்லாம் விட்டுருப்பா. ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே அது என்னென்ன புக்குன்னு கேட்கலாம். ஆனா எனக்கு தெரியணும் இல்ல. அதனால நீயே சொல்லிடு தம்பி, எத்தனை புக்கு படிச்சிருக்கு அது வரைக்கும்? 60-70 புக்கு 80 புக் படிச்சிருப்பேனா. சூப்பர் தம்பி. சரி இப்போ புக்கு படிக்கிறேன்னு சொல்றல, ஃபர்ஸ்ட் உனக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்குமா இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எப்படின்னா பெரிய புக்கெல்லாம் படிக்க முடியாதுண்ணா. படக்கதை படிக்கலாம். நான் படக்கதை நான் வந்து சின்ன பையனா ஒரு எல்கேஜி காமிக்ஸ் அதான் படக்கதை. எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப ராமகிருஷ்ணா இதுல பாத்தியானா கொடுமைய, நம்மலாம் முழுசா வளர்ந்துட்டோம். காமிக்ஸ்னா தெரியுது. நான் ஒரு எல்கேஜி ரிவேஸ் மாத்திருக்கும். அதான் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப ராமகிருஷ்ணா மடம் ராமகிருஷ்ண விஜய்னு ஒரு இதழ் விடுவாங்க. எங்க வீட்டுக்கு வரும். அது எங்க அப்பா வாங்கியிருப்பாரு. அதுல இருக்கிற படக்கதையெல்லாம் படிப்பேன். பின்னாடி நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆன்மீக தகவல் போட்டிருப்பாங்க. அதுல இருந்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சதுன்னா சின்ன சின்ன புக்ல இருந்து அப்படியே திருவாசகம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். 8வதுல ஒரு போட்டியில நான் ப்ரைஸ் வாங்குறப்ப அண்ணாவோட புக் ஒன்று கொடுத்தாங்க. அப்பா எனக்கு வாங்கி தந்தாரு. அண்ணா போட்டியில முதல் பரிசு வாங்கின பேச்சு போட்டியில அப்பா வந்து அண்ணாவை பத்தி இன்னும் படிக்கணும்ட்டு மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தாரு. அதுல இருந்து அண்ணா எனக்கு அறிமுகமானாரு. அவரோட எல்லா சிறுகதையும் படிச்சிருக்கேன். பாத்தியா, புக்கு படிக்கிறவங்களாம் இப்படிதான் பேசுவாங்க. அறிமுகமானாரு. அந்த புக்கை நான் படிச்சேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அவரு என்கிட்ட அறிமுகம் ஆயிட்டாரு. இப்ப அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பூமியிலே இல்லைனாலுமே அது வந்து அவரோட சிறுகதையெல்லாம் அப்படியேப்பட்ட சிறுகதை. ஓரிரவு நாடகம். அது ஒரே நைட்லயே 6000 பக்கம் எழுதினாரு நாடகம். செவ்வாழைன்னு ஒரு சிறுகதை. ஒரு செவ்வாழை மரத்தை வச்சு சமூகத்தில் நிலவர ஏற்றத்தாழ்வு சொல்லியிருக்கு. அதனாலதான் தென்னாட்டு பெர்னட் சாங்கிறாங்க. அந்த அளவுக்கு அண்ணா எனக்கு பழக்கம். இன்னைக்கு சூப்பரான வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்ன காரணம்னா யங் டேலண்ட் இல்லைன்னா வளர்ந்து வரும். நான் வளர கூட இல்லைன்னு நினைக்கிறேன். முழுசா வளருக்கு முன்னாடி இவ்வளோ டேலண்ட் காரணம் இவங்க அப்பா. அடுத்த வீடியோவில் கண்டிப்பா அவரை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ கடைக்குட்டியை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நடுக்குட்டி. அடுத்து அப்பாவை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம யோகம் vlogs வந்துட்டு யூடியூப்ல மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூணுலையுமே இருக்கு. எல்லாத்துலயுமே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி. யோகம் vlogs.